திமுக அமைச்சர்கள் மீதான இடி ஐடி நடவடிக்கைகள் முந்தானத்தோட நம்ம பார்த்தோம். திரு கே நேரு அவருடைய துறையிலிருந்து இந்த மாதிரி ஆட்கள் நியமனத்தில் ஊழல் நடந்திருக்கு. 25 லட்ச ரூபாயிலிருந்து 35 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு இடி தமிழ்நாடு டிஜிபிக்கு ஒரு லெட்டர் இருக்கிறதா 800 பக்கத்து வரைக்கும் 250 பக்கம் வரைக்கும் எழுதியிருக்காங்க. அது 800 கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற முறையீடு சொன்னாங்க. அப்போ திரு நேரு அவர்கள் ரொம்ப தெளிவாக உரை வார்த்தை பண்ணாங்க. இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைங்க. திமுக சொன்னாங்க இது தேர்தல் வரப்போதில் அதுக்காக சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தேர்தலுக்காக தான் நடக்குதா இந்த மாதிரி இடி வருது, ஐடி வருது, ரெய்டு வருது, குற்றச்சாட்டு சொல்றாங்க. உண்மையிலே என்ன பாசம் நடக்குது? மத்திய அரசு தமிழகத்தில் திமுகவை பழிவாங்குறதா குறி வைக்கிறதா, அதுக்கு தான் ரெய்டு நடக்குதான்னு மக்கள்கிட்ட கேட்டோம். மக்கள் சொன்னாங்க அரசியல் பழிவாங்கல் தான். கரெக்டா சொன்னீங்க பாஸ். நீங்க 29% மக்கள் சொல்லியிருக்காங்க இது பழிவாங்கல் நடவடிக்கை தான். பிஜேபி செஞ்சா எங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, எங்களுக்கு இடி எல்லாம் யாரும் தெரியாது, ஐடி எல்லாம் எங்க இருந்து வரும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு 29% மக்கள் இது அப்படித்தான் நடக்குது, நடவடிக்கைகள் பழிவாங்கல் தான் என்று திமுக நிலைப்பாடை ஏற்று 29% மக்கள் சொல்லியிருக்காங்க. தெரியவில்லை சார், அதெல்லாம் இடி, ஐடி, சிபிஐ, என்ஐஏ இதெல்லாம் நீங்க ஏதோ பெரிய பெரிய இங்கிலீஷ் வார்த்தையா பேசுறீங்க, அதெல்லாம் யாரு என்ன எங்களுக்கு தெரியாது. we don't understand what it is. அது நடக்குதா நடக்கலையா, பழிவாங்களா இல்லையா, எங்களுக்கு ஒன்றும் தெரியல தெளிவா, ஆள விடு அப்படின்னு 30% மக்கள் சொல்லியிருக்காங்க. சரியான நடவடிக்கை கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்கன்னு இந்த 3ல் 41 அதிகமாக சொல்லியிருக்காங்க. சரியாக தான் நடக்குது, இது பழிவாங்க நடவடிக்கை இல்லை, இந்த மாதிரி ஐடி ரைடுலாம் புரிஞ்சுக்கிறோம், we completely understand we are with the central government agencies அப்படின்னு 41% மக்கள் சொல்லியிருக்காங்க. நான் பார்க்குறோம்.